நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. சேனைகளின் கர்த்தராகிய இயேசுவின் இரட்சகர் தந்த இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பானவர்களே, இந்த நம்முடைய ஜெப வேளை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். உங்கள் ஜெபங்களிலும் எனக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கொடுத்த அத்தனை ஜெப குறிப்புக்கும் நானும் நிஜமாக எனக்கு தந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு பதில் தருவார், அற்புத அடையாளங்களை செய்வார். ஏனென்றால் என்னை இந்த இடத்தில் நிறுத்தினவரும் நான் பிரசங்கிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். இயேசு ஜீவிக்கிறார். அந்த ஜீவனுள்ள ஜெபாதிபதி உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவார். கண்களை மூடி முதலாவது ஒரு ஜெப குறிப்புக்காய் ஜெபிக்க வேண்டும் நான் விரும்புகிறேன். இன்றைக்கு அநேகர் நம்முடைய கூடுகையிலே, பிரார்த்தனை வேளையிலே, ஜெப வேளையிலே கொடுக்கிற ஜெப குறிப்பு, ஐயோ எங்கள் வீட்டில் நிம்மதி இல்லையா, என் கணவருடைய குடியினால் ஒவ்வொரு நாளும் நாங்கள் நிம்மதி இழந்திருக்கிறோம், என் மகனின் ஊதாரியான வாழ்வினாலே ஐயோ நாங்கள் என்ன செய்வோம் என்று தெரியாமல் நிம்மதியை இழந்திருக்கிறோம், சமாதானம் இல்லையே என்று புலம்புகிற குடும்பத்துக்காக நான் ஜெபிக்க இருக்கிறோம். கண்களை மூடுங்களேன். ஒருவேளை உங்களுக்கு தெரிந்த குடும்பங்கள், உங்கள் சொந்தங்கள் இல்லையில் நீங்கள் இந்த இடத்துல இருப்பீர்களானால் அவரை நோக்கி, அப்பா எனக்கு இரக்கம் பாராட்டுங்கன்னு சொல்லுங்கள். உங்கள் சொந்தங்கள் பிடிக்கப்பட்டிருப்பார்கள், அவருடைய பெயரை சொல்லுங்கள். இந்த குடும்பத்துக்கு ஒரு சமாதானம் வேணும்ப்பா. அவங்க வேலை செய்கிறாங்க, கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க, ஆனால் ஒரு ஆசீர்வாதம் இல்லை. எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் ஒன்றும் இல்லாது இருக்கிறார்கள் அநேகர். இன்னும் சிலர் ஐயோ விரும்புகிறார்கள், குடியாமல் இருக்க விரும்புகிறார்கள், ஆனால் முடியவில்லையே. புலம்புவதுண்டு. நான் விரும்புகிறேன், நான் நன்றாகத்தான் இருக்க வேண்டும் விரும்புகிறேன், ஆனால் என்னால் முடியவில்லையே, நான் என்ன செய்வேன் என்று புலம்புகிற பிள்ளையை பாருங்கப்பா. தேவனே, பிரச்சனைகள் வேண்டாம், போராட்டம் வேண்டாம், தேவனுடைய சமாதானம் உங்கள் பிள்ளைகிட்ட தங்கட்டும் ஆண்டவரே. நிம்மதி இல்லாமல் குடிக்கிறேன், சந்தோஷம் இல்லாமல் குடிக்கிறேன், என் வீட்டில் இப்படி பிரச்சனை ஆகிட்டு ஆனாலும் குடிக்கிறேன்னு சொல்லி குடிக்கிற அன்னைக்கு எண்ணிக்கை அதிகமாகி கொண்டு இருக்கிறது. தேவனே, சமாதானத்தை தாரும், ஒவ்வொருவருக்கும் தாரும். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானம் நிலைத்திருக்கட்டும். நீங்கள் சொல்லியிருக்கீங்கப்பா, என்னுடைய சமாதானத்தையே தருகிறேன் என்று. உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல என்று சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய சமாதானம் உங்களுடைய பிள்ளைகள் வீடு நிறைந்திருக்கட்டும். பிதா, குமாரன், பசுத்தாவின் பெயராலே ஜெபிக்கிறேன், ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, சேனைகளின் கர்த்தர் தந்த இந்த நாளில் நான் மறுபடியுமாய் உங்களோடு பேசும்படி என் எஜமான் எனக்கு பாக்கியத்தை செய்திருக்கிறார். அதற்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே நீங்கள் ஆராதிக்கிற தேவன், நீங்கள் நம்புகிற தேவன் எப்படிப்பட்டவர் என்று உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேனம்மா. ஐயா, உங்களோடு என் ஆண்டவருடைய வல்லமை என்ன, என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை சொல்ல வந்திருக்கிறேன். என்னோடு திருப்பங்களேன். யோவான் எழுதின சுவிசேஷம், யோவான் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து நான் உங்களோடு பேச இருக்கிறேன். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். நம்முடைய தெய்வத்துடைய சுபாவம் என்ன? அன்பான தெய்வம். அப்படித்தானே? அப்படித்தானே ஐயா? ஆமாம், அன்பானவர். இந்த தெய்வம் பலி வாங்குகிறவரா? இல்லை, இல்லவே இல்லை. எந்த பலியும் வாங்க மாட்டார். ஆட்டுப்பலி, மாட்டுப்பலி, எந்த பலியும், மனுஷன் பலி, எந்த பலியும் வாங்க மாட்டார். ஒரு அன்பான தெய்வம். அவரை போல் அன்புள்ள தெய்வம் ஒருவரும் இல்லை. எதுவும் சொல்கிறது பாருங்களேன். அவர் இப்படியான் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்கிறோம்,
தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவரில் நிலைத்திருக்கிறார் என்று. அன்பு சகலத்தையும் தாங்குமாம், சகலத்தையும் சகிக்குமாம், சகலத்தையும் நம்புமாம் வேதம் சொல்லுகிறது. அன்பு இன்றைக்கு அன்பினால் என்னென்ன காரியமோ நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு ஏழை குடியானவன் மீது ராஜ குடும்பத்தில் உள்ளவர்கள் உள்ள ஒரு பெண் அன்பு வைக்கிறாள். இங்கிலாந்து தேசத்திலே நடந்தது. அவருடைய காதலினால் இவர்கள் சொல்கிறார்கள், ஐயோ அவன் நம்ம குடும்பத்துக்கு ஏற்றவன் அல்ல, ஒரு ராஜ குடும்பத்தில் உள்ளவன் தான் உன்னை கல்யாணம் பண்ண வேண்டும், அப்பொழுதுதான் நீ ராஜ அரண்மனையில் இருக்க முடியும், இல்லையே நீ ராஜ அரண்மனைக்கு வர முடியாது என்று சொல்கிறார்கள். கேட்கவில்லை. அன்பு, எனக்கு அரண்மனை வேண்டாம், சுக வாழ்வு வேண்டாம், நான் அவனைத்தான் அவளைத்தான் மணமுடிப்பேன் என்று சொல்லி மணமுடித்தாராம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, தேவனும் அப்படித்தான் நம்ம மேல் அன்பு வைத்திருக்கிறார். பரலோகத்தில் இருப்பதை அவர் கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் இந்த பூலோகத்தில் நம்மேல் வைத்த அன்பினால் நம்மை போல ஒரு மனிதனாய் வந்தார் ஐயா. எனக்கு அன்பானவரை, நான் உங்களோடு பேசும்படி முதலாவது ஒரு நபரை காண்பித்து கொடுக்க இருக்கிறேன். உள்ளத்தில் வேத புஸ்தகம் இருக்கிறதா? என்னோடு திருப்புங்களேன். முதலாவது புஸ்தகம் ஆதியாகமம் என்று இருக்கிறது. அந்த ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே பார்ப்பீர்கள் என்றால், நீங்கள் முதல் அதிகாரத்திலே நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், இந்த பூமியை தேவன் எப்படி உண்டாக்கினார், இது எப்படி உருவாயிற்று என்று அதில் இருக்கிறது. எதை எது செஞ்சார், முதல் நாள் என்ன செஞ்சார், 2ஆம் நாள் என்ன செஞ்சார், 3ஆம் நாள் என்ன செஞ்சார், 4ஆம் நாள், 5ஆம் நாள், 6ஆம் நாள், 7ஆம் நாள் என்று ஒவ்வொரு நாளும் தேவன் செய்ததை அங்கே விளக்குகிறது. இந்த 3ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வரும்பொழுது, தேவன் மனு குலத்தை உருவாக்கினாராம். இவர் உருவாக்கினது எப்படியாம்? 2ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கும் பொழுது, ஆணும் பெண்ணுமாக உருவாக்கி அவர்களோடு அனுதினமும் பேச வருவாராம். எப்படி வருவார்? உருவாக்கிட்டு பாட்டுட்டு போகல, பிழைச்சா பிழைக்கட்டா போ, அப்படி கிடையாது. இந்த தெய்வம் எப்படிப்பட்டவர்? உருவாக்கின தெய்வம் அதை நாள்தோறும் விசாரிக்கிறார். ஒவ்வொரு நாளும் வருகிறார். ஒவ்வொரு நாளும் வருகிறத இந்த இவருடைய கரத்தின் கிரியை, நம்முடைய ஆதி தகப்பன் ஆதாம், ஆதி தாயாகிய ஏவாள், இவர்கள் ஒவ்வொரு நாளும் தேவனோடு பேசுகிறார்கள். நான் அடிக்கடி இந்த சம்பவத்தை யோசித்து பார்த்துருப்பேன். எப்படி தேவன்கிட்ட பேசியிருப்பாங்க? உங்க உடனே, சர்வ உள்ள பிதாவே, சர்வத்துக்கு மஜமானே, நீர் வார்த்தையால் வானத்தையும் பூமி உண்டு பண்ணீர், நீர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் நான் பேசியிருப்பாங்க? அப்படிலாம் நான் ஆண்டவர்கிட்ட பேசியிருக்க மாட்டாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க? ஏசப்பா, நம்மளை போல் எங்கள் பக்கத்து வீட்டுக்கார என் இடத்த பிடிக்கிட்டான், என்னை ஏமாற்றி வாங்கிட்டான், அந்த வேலை எனக்கு கிடைக்கல, அந்த கிணறு கிடைக்கல, அந்த இடம் கிடைக்கல, அந்த நல்ல பைக்கு கிடைக்கல, நல்ல காரு கிடைக்கல, அவா சண்டை போட்டுட்டான், இவா சண்டை போட்டா, இப்படியா சொல்லியிருப்பாங்க? இப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே ஆளே இல்லை. அப்போ எப்படி பேசியிருப்பார்கள்? யோசித்து பார்த்தா என்னுடைய கற்பனை. நான் நினைக்கிறேன், தேவாதி தேவன் சர்வத்துக்கு மிஜமான் மனித ரூபம் எடுத்து அந்த ஆதாம் ஏவாளு கூட நடந்து வருகையில் இவர்கள் சொல்லியிருப்பார்கள், தேவனே ஏசப்பா, இங்கே நேற்று நான் ஒரு பழம் நல்லா பெரிய பழமாக இருந்துச்சா, அந்த பழத்தை எடுக்கலான்னு போனேன், ஒரு பெரிய யானை வந்துட்டு அதை எடுக்க பார்த்தது, நான் ஓடி போய் அந்த யானைகிட்ட போராடி அந்த பழத்தை பிடிங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெரிய இந்த நல்ல பழம் பழுத்து நல்ல வாழைப்பழம் இருந்துச்சு, அது ஒரு குரங்கு பிறக்க பார்த்துச்சு, நான் ஓடி போய் பிறக்கிட்டேன். அப்படித்தானே? அதுக்கப்புறம் சொல்லியிருக்கோம், இந்த பழம் நல்லா இருக்குன்னு நான் கஷ்டப்பட்டு மேலே ஏறி பிறக்குனா புளிப்பாக இருக்குது.
இப்படித்தான் பேசியிருப்பாங்க. அப்படித்தானே ஒரு சிறு பிள்ளையை போல பாவமறியாத ஒரு பிள்ளையாய் தேவனிடத்தில் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். என் எஜமானும் இவர்கள் பேசுவதை கேட்க தினமும் வந்துடுவார். இதை ஒருத்தன் பார்த்துட்டான். அப்படித்தானே? ஆமா, பொல்லாத பிசாசு பார்க்கிறான். சர்வத்துக்கும் எஜமான், சர்வ சிருஷ்டிக்கும் காரணர். இந்த மனுஷன் மேல அன்பு வச்சு மனுஷன் கூட தினம் பேச வராரு. இவனை எப்படியாவது பிரிக்கணும். அதற்கு என்ன வழி? தந்திரமா யோசிப்பான். இந்த செய்தியை நான் பேச வருவதற்கு முன் ஒரு நபருக்கு ஜெபித்து விட்டு வந்தேன். என்னை பார்க்க வந்திருந்த என் ஆண்டவர் அவர்களோடு சொன்னார், நீ ஆதியில் இருந்த நிலையை நீ ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நீ செய்த காரியத்தை தேவன் அறிந்திருக்கிறார் என்று. அப்பொழுதுதான் சொன்னார், ஐயோ, நாங்கள் ஒரு சபை வைத்து நடத்தினோம். தேவன் அற்புதங்களை பலத்த காரியங்களை செய்வார். ஒரு மனிதன் தந்திரமாய் என் கணவரிடத்திலே அந்த சபையை எழுதி வாங்கிவிட்டான். இன்றைக்கு எதுவும் இல்லை, நிர்கதியாக இருக்கிறோம் என்று. அன்றைக்கு அதே போல தந்திரமாய் பொல்லாத பிசாசு வருகிறான். வந்து சொல்லுதான், அண்ணி ஏசப்பா சொன்னதெல்லாம் கேட்டு நடந்தன இந்த பூமியில் வாழ முடியாது. இப்பவும் 2 காலோட நிறைய பிசாசு இப்படி சொல்லிட்டு அலையும். அப்படித்தானே? நீ ஏசப்பா சொன்ன மாதிரிலாம் நடக்க முடியுமா? நடக்க முடியாது. கொஞ்சம் அப்பப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிடணும். மனுஷனை நீ திருப்தி படுத்துக்கிடணும். உனக்கு பேர் வேணா வேதப்பரா இருக்கலாம், நீ போகிறது வேணா அங்கே சர்ச்சா இருக்கலாம். ஆனால் நல்ல நேரம் கெட்ட நேரம் கரெக்டாக பார்த்துக்கோ. இல்லை சொல்லுதோ பிசாசு. அந்த பிசாசு அன்றைக்கு அப்படித்தான் சொன்னது. இதை சாப்பிட்டுட்டோம் கண்ணு திறந்துடும், நீ தேவ தூதர்கள் போல இருப்பாயினது. ஆதி தகப்பன் நம்பிவிட்டார், தகப்பனும் தாயும் நம்பிவிட்டார்கள், சாப்பிட்டாச்சு. இது தேவனுக்கு தெரியுமா தெரியாதா? நான் யோசிப்பையா, அப்படி அவரு படைக்கும் போது தன்னை பார்த்து பார்த்து வணைந்தாராம். தன்னை போலவே, என்னுடைய மூக்கு போலவே அவங்களுக்கு மூக்கு இருக்கணும், என்னுடைய காது போலவே அவனுக்கு காது இருக்கணும், என்னுடைய கண் போலவே அவனுக்கு கண் இருக்கணும். 10-15 கண் இருந்ததுன்னா என்னத்துக்கு? அப்படித்தானே? ஆமாம், 2 கண்ணு. ஐயோ, தேவனை போல இருக்க அப்படியே வரைஞ்சி வச்சிருக்கிறாரு. அவன் தேவனுக்கு கீழ்ப்படியில, தேவனுக்கு கீழ்ப்படியில. இந்த ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், என் ஆண்டவர் கூப்பிடுகிறார், அதமே நீ எங்க இருக்க? இவளே நீ எங்க இருக்க? இவன் சொல்லுதான், நான் தோட்டத்தில் உங்க சத்தத்தை கேட்டனா. அப்போ நம்மால் எங்க இருக்கான்னு பாருங்க. தினந்தோறும் தேவன் சந்திக்கிற இடத்துல இவன் வரல, ஒளிந்து கொண்டான் செடிக்குள்ள. ஒளிஞ்சுக்கிட்டு சொல்லுதான், தேவனுடைய சத்தத்தை நான் தோட்டத்தில் கேட்டேன், நான் நிர்வாணி ஆனாலும் ஒளிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறான். ஐயா, எம்மாம்பரிய யானை ட்ரெஸ் போட்டிருக்கா, அருவருப்பா இருக்கோ, அசிங்கமா இருக்கோ? இல்லைல்ல, அழகழகான குருவி, அழகழகான பறவைகள் ட்ரெஸ்ஸா போட்டிருக்கு, இல்லதானே? ஆனால் அருவருப்பா இருக்குதா? இல்லை. அன்றைக்கு தேவனுடைய மகிமையால் அவர்கள் நிறைந்திருந்தார்கள். தேவனுடைய மகிமை அவளை நிறைத்திருந்தது. தேவனுடைய மகிமையால் நிறைந்தவனாக இருந்தான். வேதம் சொல்லுகிறது, நாம் பாவம் செய்த அவருடைய சாயலை, அவருடைய தோற்றத்தை இழந்து போனோம் என்று. என்றைக்கு ஒரு மனிதன் பாவம் செய்வானோ அன்றைக்கு அவனுக்குள் பயம் வந்து விடுகிறது, வெட்கம் வந்து விடுகிறது. ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுதுதான் அவனுக்குள் வெட்கம் வருகிறான். சுவிசேஷத்தை சொல்ல வெட்கம், தேவனை பார்க்க வெட்கம், சுவிசேஷத்தை சொல்ல பயம் வருகிறது. உனக்கு வாழ்வை குறித்து பயம் வருகிறதோ, எப்படி ஊழியம் செய்வோம் என்று பயம் வருகிறதோ, எப்படி வாழ்வோம் என்று உனக்கு பயம் வருகிறதோ, உனக்குள் தேவனுடைய அன்பு இல்லை. தேவன் உன்னோடு இருப்பாரானால் பயம் எங்கே வரும்? தேவனுடைய அன்பு இல்லாதனாலே ஒளிந்து கொண்டான். இன்றைக்கு தேவனோடு நடந்தவர்கள், தேவனுக்காய் வைராக்கியமாய் வாழ்ந்தவர்கள், தேவனுக்காய் ஏதாயிலும் செய்ய வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து அவரை மாதிரியாய் இருந்தவர்கள், இன்றைக்கு அநேகர் பொல்லாத பிசாசினால் இழுக்கப்பட்டு ஒளிந்து கொண்டார்கள். ஆனாலும் என் ஆண்டவர் அன்புள்ளவர் தேடுகிறார், என் ஆண்டவர் அன்புள்ளவர் தேடுகிறார்.
மனுஷனை போல இவர் இல்லையா. ஒருத்தனை தூரம் தள்ளிட்டு அடுத்தவனை வேலைக்கு வைக்கிறதுக்கு இவருக்கு முடியாம இல்லை. உன் மேல வச்ச அன்புனால ஒன்னு தள்ளாம இவ்வளவு நாள் வச்சிருக்கிறாரு. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, அன்னைக்கு பாவம் செஞ்சு ஒளிஞ்சுக்கிட்டான். ஒளிஞ்சிருந்தவனை தேடி எதுக்குப்பா நீ ஒளிஞ்ச, உன் காரியம் என்னன்னு சொல்லி கேட்டு அவனுக்கும் தோல் உடையை கொடுத்து தாயா அனுப்பினாரு. இந்த அன்புள்ள தெய்வம், இந்த அன்புள்ள தெய்வத்துக்கு நிகராய் யாருண்டு? தன் கட்டளையை மீறினவன், கற்பனையை மீறினவன், ஆசை ஆசையாய் வனைந்தவன் ஓடிவிட்டான். விட்டுவிட மனதில்லை. அவனை மேல் வைத்த அன்பு. வேதம் சொல்கிறது, அவர் மனுஷனாய் வந்தாரே ஒழிய மனுஷன் கிடையாது. மனுஷனை போல நம்ம என்ன செய்ய மாட்டார், நினைச்ச நேரம் மாற மாட்டார். வேதத்திலே என்னாகமம் 23:19 சொல்கிறது, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாறுவதற்கு அவர் மனுபுத்திரனும் அல்ல என்று. உன் மேல வச்ச அன்பு மாறாது. என் சகோதரனே சகோதரியே, உங்க மேல வச்ச தேவனுடைய அன்பு மாறாம இருக்கிறது. அவர் இன்றைக்கும் அதே அன்போடு தான் இருக்கிறார். இன்றைக்கும் அதே அன்போடு அதே பாசத்தோடு தான் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆனால் நாம் தான் இன்றைக்கு ஒளிந்து கொண்டோம். வேலையில் அநேகர் ஒளிந்து கொண்டார்கள். வேலை இல்லாதப்போ தேடின அந்த தேவனுடைய பயம், தேவனுக்கு இருந்த அந்த பயம், தேவனுக்கு கொடுத்த அந்த நேரம் இப்பொழுது இல்லை. ஏனென்றால் நல்ல வேலை கொடுத்து விட்டது. வேலைக்குள் ஒளிந்து கொண்டார்கள். சிலர் வெறும் சாக்கு போக்க சொல்லி ஒளிஞ்சுக்கிட்டான். சிலர் பிசாசு சொல்லி வச்சிருக்கு, நீ பாவம் செஞ்சுட்டா இனிமே நீ வெளியே வராத, நீ ஊழியத்துக்கு போயிடாத, நீ பாவம் செஞ்சுட்டா இனி நீ எழும்ப முடியாது, நீ மறைஞ்சுக்கொண்டு மறைச்சு வச்சிருக்கு. என் ஆண்டவர் தேடி வருகிறார். மன்னிக்க தயவுள்ள தேவன் தேடி வருகிறார். உன்னை மன்னிப்பதுதான் அவருக்கு பிரியம். உன்னை மன்னித்து திரும்பவும் உன் ஸ்தானத்திலே உன்னை நிறுத்தி அழகு பார்க்க தேவன் விரும்புகிறார். ஒப்பு கொடுத்துருங்க ஐயா. இந்த தேவன் அன்புள்ள தேவன். வேதம் சொல்கிறது, அவர் மேல் நம்மேல் வைத்த அன்பு பெரியது. அன்பு பெரியது. வேதத்தில் இதமாய் சொல்லுகிறார். மல்கியா 3:6 சொல்லுது, நான் கர்த்தர், நான் கர்த்தர். நான் மனுஷன் கிடையாதுப்பா, மனுஷ ரூபத்தில் வந்தேன், ஆனால் நான் மனுஷன் கிடையாது. மனுஷனை போல நினைச்ச நேரம் மாறுறதுக்கு அவர் சொல்றார், நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் நீங்கள் நிர்மூலமாகவில்லை என்று. நான் ஆதாமை பாருங்களேன், விளைந்து கொண்டான், தன் நிலையை சொன்னான். அவன் கேட்டது இவருக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ, ஏனென்றால் இவன் மகிமையால தான் தேவன் அவனை நிறைத்து மறைத்து வைத்திருந்தார். ஆனாலும் அவனுடைய ஆசையை நிறைவேற்றினார். பாருங்களேன், யோனா என்ற ஒரு ஊழியர் இருந்தார். நினிவே என்ற ஒரு பட்டணம் இருந்தது. அந்த பட்டணத்திலே 140,000 பேர் இருக்கிறார்கள். 120,000 பேர் இருக்கிறாங்க. அந்த 120,000 பேரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் பாவம் செய்து தேவனை விட்டு வழி விலகி ஒவ்வொரு நாளும் தங்களை தாங்களே கெடுத்து கொண்டார்கள். தன் பாவம் செய்கிறது பாவம் என்று கூட தெரியவில்லை. தான் செய்வது பாவம், இதனால் கர்த்தருக்கு இது பிரியமா இராது என்று கூட அவருக்கு தெரியாமல் பாவத்தை மனமோல் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இவருடைய அக்கிரமும் பூமியிலிருந்து வானத்துக்கு எட்டி தேவதூதர்கள் மூலமாய் தேவனுடைய தூர் சொல்கிறார், ஐயா இந்த பட்டணத்தை அழிச்சு போட்டுருங்க. தேவதூதன் சொல்றான், ஐயோ பச்சை பிள்ளையை கெடுத்துக்கிட்டு இருக்கிறான், ஐயோ விடிஞ்சலிருந்து குடிச்சு குடும்பத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கிறான், விடிஞ்சலிருந்து குடிச்சு ஒவ்வொருத்தட்டையா சண்டை போட்டு தாய் தகப்பனை அடிச்சு கொன்னுக்கிட்டு இருக்கிறான், ஐயோ அரையடி இடத்துக்காக ஆளை வெட்டிக்கிட்டு இருக்கிறான், 500 ரூபா பணத்துக்காக கழுத்தை அறுத்துருதான், இந்த ஊரை கவிழ்த்து போடும், அழிச்சு போடும்னு சொல்லுதாங்க. தேவதூதர்கள் போய் சொல்லுதாங்க, கொடுமையா இருக்கு ஐயா, பணத்துக்காக என்ன வேணாலும் செய்யறான் ஐயா, பணத்துக்காக பெற்ற மகளை கொன்றுதான், பணத்துக்காக தன் பெற்ற மகளை விசாரத்தில் தள்ளுகிறான், பணத்துக்காக தன் மகளை விற்று விடுகிறான். இன்னைக்கு எப்படிப்பட்டவங்க இருக்காங்களோ அன்னைக்கே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆமா, வேதத்தில் எப்படிப்பட்டவங்க அன்னைக்கே இருந்திருக்கா ஐயா. ஒரு தேசத்துக்கு அழிவு வருவது எப்பொழுது யோசித்து பார். மனம் போல் வாழ்வது தற்பிரியனும் பணப்பிரியனும் இருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, தேவனை விட்டு பின்வாங்கி தங்கள் இஷ்டம் போல் வாழுகிறவர்கள் வருவார்கள்.
விக்கிர ஆராதனை விபச்சாரமும் பெருகி போகுமாம். ஐயா, நான் கண்டதை சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி விபச்சாரிகள் வீட்டில் இருந்தா இன்னைக்கு ரோட்ல தெம்பா வந்து பஸ்ஸை மறிக்கா, ட்ரெயினை மறிச்சு கூட கேட்கிறா. தான் ஒரு விபச்சாரியாய் ரோட்ல போய் நிக்க வேண்டும், வெக்கம் இல்லை. இன்னைக்கு பட்டணங்களும் ஒரு நின்று கொண்டு இருக்கிறா. பார்க்கலையோ? நான் உங்களோடு பேசுவாராக, நான் உங்களோடு பேசுவாராக. வேதத்திலே சொன்னது போல சந்தைகளோடும் பதிவிருந்து பட்டணங்களோடும் வீதிகளில் நின்று கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு சாதாரணமாய் போய்விட்டது. நீ மற்ற வேலை செய்கிறது போல இது ஒரு வேலை என்று சொல்கிறாள். யார் சொல்லுவார் அவளுக்கு? யார் சொல்லுவார் அவனுக்கு? இதனால் தேவ கோபம் வரும், இதனால் தேசம் பாழ்படும், இதனால் தேசத்துக்கு ஆபத்து என்று யார் சொல்லுவார்? அதற்குத்தான் உங்களையும் தேவன் உங்கள் குடும்பத்தில் எழுப்பினார். உங்க ஊர்ல அருமையான தம்பி தங்கச்சி ஐயா அம்மா, நீங்க வேலை செய்யற இடத்துல தேவன் உங்களை ஏன் தெரிஞ்சுக்கிட்டாரு? உங்க குடும்பத்துல உங்களை ஏன் தெரிஞ்சுக்கிட்டாரு? நீங்க பெரிய அழகேஸ்வரி பெரிய படிப்பாளினா தெரிஞ்சுக்கிட்டாரு? இல்ல, உங்க மேல வச்ச அன்புமா ஐயா, உங்க மேல வச்ச அன்பு. அவர் தெரிஞ்சு நோக்கம் எதுக்கு தெரியுமா? என் பிள்ளைக்கு சொல்ல மாட்டானா? என் பிள்ளைக்கு சொல்ல மாட்டாளா? தான் செய்கிறது தப்புன்னு என் பிள்ளைக்கு சொல்ல மாட்டாளான்னு. எதத்திலே ஒரு விபச்சாரி மத்தியானத்தில் தண்ணி எடுக்க போறா. எல்லாரும் வீட்டில் வெயிலுக்குள்ள வரமாட்டாங்க. நம்ம அறம் இல்லாமல் போனப்போ என் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பார்த்து சொல்வார், ஏற்கனவே உனக்கு 5 பேர் இருந்தாங்கம்மா, இப்போ இருக்குன்னு உனக்கு புருஷன் இல்லைன்றது தான். குடத்தை போட்டுட்டு ஓடிடுவா. ஓடி போய் என்ன சொல்லியிருப்பா? ஐயா, ஒவ்வொரு வீட்டா கதவை தட்டி சொல்லியிருப்பா, நானும் உன்னையே போல என் பாவம் யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சேன். அங்கே இன்னும் ஏசுன்னு ரட்சகர் வந்து சொல்லிட்டாருமா, தம்பி நீ பாவத்தில் வாழாத, உன்னை ஒருவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. தங்கச்சி நீ பாவத்தில் வாழாத, உன்னை ஒருவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. உன் காரியத்தை எல்லாம் அவர் கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. நானும் உன்னை போல இருந்தேன், என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அவர்தான் தெய்வம், அவர்தான் மேசையா, வந்து பாருன்னா ஒரு விபச்சாரி ஊழியக்காரியா உடனே மாறினா. இன்னைக்கு எத்தனை விபச்சாரிகள், எத்தனை மனை போல் வாழ்ந்தவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றையும் நன்றாய் தெரிந்து, என் தேவனுடைய வல்லமை என்ன என்பதை தெரிந்து, என் தேவன் யார் என்பதை தெரிந்து, நீ இன்னும் உன்னுடைய சுயத்துக்காய் உழைத்து பணம் என்று பணத்தை சேர்த்து கொண்டு இருக்கிறாய். இது யாருக்கு போகும் என்று உனக்கு தெரியுமா? உன் ஜீவன் போன பின்பு உனக்கு மதிப்பென்ன தெரியுமா? உன் ஜீவன் போன பின்பு நீ சேர்த்து வைத்தது யாருக்கு போகும் உங்களுக்கு தெரியுமா? கண்பான கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் உங்களை ஆசையை தேடுகிறார். அவருக்கு உன் மேல கோபம் இல்லை, உன் பாவத்தின் மேலதான் கோபம். அவருக்கு உன் மேல கோபம் இல்லைம்மா. இல்லை, இன்னைக்கு விட்டுரு. ஆண்டவர் சொல்றார், நான் மாறாதவர், அன்புள்ளவர். ஊழியக்காரன் போய் ஊழியத்துக்கு போச்சனவன் போய் சொல்லுதான், அழிச்சிருங்க ஆண்டவரே, நீங்க அழிச்ச பிறகு நான் ஊருக்கு போவோம்ங்கிறான். ஒருத்தனை நல்ல வார்த்தை சொல்லி கூட்டிட்டு போய், அப்பா உன்னே எல்லாரும் மதிக்கிறாங்க, நீ தான் பெரிய தீர்க்கதரிசி, எல்லாரும் மதிக்கிறாங்க, நீ சொன்னா நடக்கும்னு சொல்லி எல்லாரும் மதிக்கிறாங்க, அதனால நீ போய் சொல்லுப்பான்னு சொல்லி யோனாங்கிற தீர்க்கதரிசியை அனுப்புகிறாரு. அவருக்கு பேரே தீர்க்கதரிசி. அவர் சொன்ன காரியங்கள் அத்தனை நடந்திருக்க வேண்டும். அவரை அந்த அநேகர் அங்கே அறிந்திருக்க வேண்டும். அந்த யோனாவை போ அப்படின்னு சொல்லி அனுப்பினப்போ இவர் பார்த்தாரு, இவர் மாட்டேன்னு சொல்லி எத்தனையோ பல்ட்டிலாம் அடித்து பார்த்தாரு. என் ஆண்டவர் கொண்டு போய் விட்டுட்டு இவர் அப்பவும் சொல்லுதாரு, இவன் சாவுதை நான் பார்ப்பேன், நான் தான் நீங்கள் அன்புள்ள தெய்வம் ஆயிட்டேன், நீங்கள் கொல்ல மாட்டீங்க, நான் தான் வரமாட்டேன்னு சொன்னேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, உங்களை அழைக்கிறார். இந்த அன்புள்ள தெய்வன் உங்களை அழைக்கிறார். வா, இன்றைக்கு இந்த இயேசு கிறிஸ்துவின் பாதத்துக்கு வருவீர்களா? எவரையும் புறமே தள்ள மாட்டார். இவர்கிட்ட படித்தவன் படிக்காதவன், மேல் ஜாதி கீழ் ஜாதி, அவர் இவர், ஐயோ என் ஆண்டவர் சொல்லுகிறா, நீ என் பிள்ளை என்று. உன்னை யார் வேண்டுமானால் ஒதுக்கலாம், இந்த இயேசு தெய்வம் ஒதுக்க மாட்டார்.
என்ன அவர் அன்புள்ள தெய்வம். உங்களை வரைஞ்சி வச்சிருக்கிறாரு பாருங்களேன். நீ யார் யார் போஸ்ட்டுக்கோ கேக்கு ஊட்டிக்கிட்டு இருக்கம்மா. ஐயா, இன்னைக்கு என் கண்ணு நாள் பார்த்தது ஒரு நபருடைய பிறந்த நாளுக்கு போஸ்டெல்லாம் கேக்க கூட்டுதாங்க. போஸ்ட்டுக்கு பால் அபிஷேகம், போஸ்ட்டுக்கு என்னெல்லாமோ செய்தான். நேரில் பார்க்கலையா அந்த மனுஷனை. ஒன்னே ஒருத்தர் கையில் வரைஞ்சி வச்சிருக்காருமா. உன் மேலே அன்பு வச்சு, உன் மேலே வச்ச அன்புனால உன்னைய கையில் வரைஞ்சி வச்சிருக்கிறாரு. நீ யாரோ உன்னைய தெரியாதவனுக்கு, உன்னையை பற்றி கவலைப்படாதவனுக்கு, உனக்காக எதுவுமே செய்யாதவனை நீ வரைஞ்சிக்கிட்டு இருக்கிற. ஆனால் ஒன்னே நினச்சி ஒரு வரைஞ்சி என் பிள்ளை என் மகன் சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காருமா. உன் மேலே அன்புள்ள தெய்வம், அவர் இரக்கம் உள்ளவர். அந்த தெய்வத்தை அழைப்பாயா? கண்களை மூடுங்களேன். மகா இரக்கம் கிருபையும் உள்ள எங்கள் பரலோக பிதாவே, இயேசு அப்பா, அறியாமல் நாங்கள் ஆண்டவரே நீர் கொடுமையான ஒரு பெரிய காரியங்களை எங்களிடத்தில் செய்வீரோ என்று பயந்து இன்றைக்கு ஒளிந்திருக்கிறார்கள். நான் செய்த பாவத்துக்கு எனக்கு ஏதும் தண்டனை வந்து விடுமோ என்று ஒளிந்து கொண்டு இருக்கிறார்கள் அநேகர். ஐயோ, நான் பாவம் செஞ்ச இன்னை ஊழியத்துக்கு போக முடியும்னு சொல்லி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு வசதி வந்தது ஒளிஞ்சுக்கிட்டாங்கப்பா. நிறைய பேருக்கு நல்ல வேலை கிடைக்க ஒளிஞ்சுக்கிட்டாங்க டேடி. ஆனால் நீர் அன்புள்ள தெய்வம், மாறாதவராக இருக்கிறேன். மனுஷனை போல இவங்களுக்கு தந்த ஆசிரியத்தை பிடுங்கி இன்னொருத்தனுக்கு கொடுக்காம இன்னும் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கிறேன். தெய்வமே, இப்பொழுதும் உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகள் மேல் உம்முடைய கரங்களை வைக்கும் நான் செபிக்கிறேன்ப்பா. இழந்து போன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும், இழந்து போன தரிசனத்தை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. தரிசனத்தோடு நீ செய்த காரியங்கள் எத்தனை, தேவன் உங்கள் மூலமாய் எத்தனை தரிசனங்களை செய்து அதை நிரூபித்து காமித்தார். உங்களுக்கு இதுக்கு முன்னால் இருந்த பெயர் என்ன, இப்பொழுது இருக்கிற பெயர் என்ன? சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கு இதுக்கு முன்னால் உங்களை எவ்வளவாயும் மதித்தார்கள் ஜனங்கள். நீங்கள் சொல்வதெல்லாம் நடக்கிறது, இந்த குடும்பத்துக்கு நீங்கள் சொல்வதெல்லாம் நடக்கிறது என்று சொன்னார்களே, இப்பொழுது நீ மனம் போல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயே, உன்னையும் தேவன் மன்னிக்க விரும்புகிறார். ஒப்புக்கொடுங்கள். மகா இரக்கம் கிருபையும் உள்ள தெய்வமே, இந்த நிகழ்ச்சியை யார் யார் பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, எங்கே பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, என்ன தேவையோடு பார்த்து கொண்டிருந்தாலும் தேவரீருடைய வல்லமை எங்கே வெளிப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி இரத்தத்தின் வல்லமை ஆண்டவரே சுகத்தை கொடுக்கட்டும், சமாதானத்தை கொடுக்கட்டும், இழந்து போன அபிஷேகத்தை வைக்கட்டும். இன்றைக்கு இவர்களை தூங்க விட்டாதிருப்பீராக. உடைய வல்லமை ஒவ்வொருவரும் இடப்படட்டும். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் விரல் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே.